இருக்கம்மா. എവിടെ? ദോ ഇങ്ങ. ആഹാ, ഇതിനായിരുന്നു നീ കത്തിയായിട്ട് ഇറങ്ങിയത്? ആമാ, ഇന്നക്ക് ഇങ്ങത്താൻ വേല. എന്ന വിശേഷം? ഞങ്ങളുടെ വീട്ടിൽ പുതിയ താമസക്കാർ വന്നു. അവർക്ക് കൃഷിപ്പണിക്ക് സഹായത്തിന് ആള് വേണം. ഞാൻ നിന്റെ പേര് പറഞ്ഞു. അയ്യോ, എനിക്ക് അങ്ക ഇങ്ങെല്ലാം വേല ഇருக்கு. മാമ വേല വേറെ ഇருக்கு. മാമനോട് നീ പറഞ്ഞാച്ചാ മതി. അവർക്ക് ഈ സ്ഥലമൊക്കെ ഒന്ന് പരിചയാകുന്നത് വരെ നീ ഒന്ന് സഹായിച്ചു നോക്കൂ. ഞാൻ சொல்லி பாக்குறேன். ஆமா, அவங்க அங்க எந்த இடத்துல கிருஷி பண்ண போற? അത് 5-6 വർഷമായിട്ട് കൃഷിയൊന്നും ചെയ്യാതെ കാട് പിടിച്ച് കിടക്കുന്ന ആ 6 ഏക്കർ സ്ഥലമില്ലേ, അത് മാത്തുക്കുട്ടിച്ചാന്റെ കയ്യിൽ നിന്ന് ഇവര് വാങ്ങി. അയ്യോ, അന്ത ഇടമാ? എന്തേ? അല്ലേ ഇല്ലേ, ഒന്നുമില്ലേ. அறிவிருக்கல அவனுக்கு பார்த்து போட வேண்டியதானே. மாமா மாமா, போச்சு மாமா, எல்லாமே போச்சு. என்னமா பாத்துக்கிட்டு இருக்குது, வேலையை பாரு. எல்லாமே போச்சு மாமா. அந்த மாட்டுக்குட்டி இடம் இல்ல, அது வேற ஆளு வந்து விலைக்கு வாங்கியாச்சு. நிஜமா சொல்றேன். மாமா இத்தனை வருஷமா ஆசையோட காத்துக்கிட்டு இருந்தது இல்ல, விலை கீழே வரும் கீழே வரும், அப்ப வாங்கலாம்னு நினைச்சு. மாமா, நீ உண்மையா சொல்றது? ஆமா மாமா, விட மாட்டேன். அந்த இடத்துக்காக நான் எதுவும் செய்வேன். விட மாட்டேன். எப்படியும் அவங்களை ஓடிச்சுதான் ஆகணும். நான் அவ்வளவு ஆசைப்பட்ட இடம். எங்கிட்ட ஒரு வார்த்தையோட கேட்காம அந்த மாத்துக்குட்டி ஏமாத்தியாச்சு. மாத்துக்குட்டி 3 லட்சம் கேட்ட, மாமா 1 லட்சம் சொன்ன. 3 லட்சத்துக்கு என்ன இருக்குங்க? சரி, என்னமோ ஆகட்டும். எங்கேயோ இருக்கிற ஒரு ஆக்கு விற்கும் போது ஒரு வார்த்தை கேட்கலாம் இல்லையா? அவங்க இடம் அவங்க விக்கிறது, எதுக்கு மாமா கிட்ட கேட்கணும்? வாய மூடுறானே. என்னுடைய 3 ஏக்கர் பக்கத்துல தானே அந்த 6 ஏக்கர் இருக்கு. ரெண்டும் சேர்த்து ஒன்னா ரப்பர் வைக்கலாம்னு ஆசைப்பட்டேன். பக்கத்துல இருக்கிறவ பெருசா, தூரத்துல இருக்கிறவ பெருசா? அது வந்து மாமா தான் பெருசு. சீக்கிரம் மாற. எங்க இரவு இருக்க நல்லா பாரு. பார்த்துட்டு தானே வருது. இங்க இல்ல. நீ ஏன் பின்னாடி நடந்து எந்த பிரயோஜனம்? அங்க போய் பாருடா. இல்ல, அங்கே அங்க இங்க போய் பாருடா. மாமா மாமா, என்னடா? தண்ணி தண்ணி. தண்ணியா? தண்ணி. ஆமா, பாரு, இதுதான் தண்ணி. கொடு. இதுதான் உறவே. கல்லறா. எந்த கல்லு? உங்க அப்பா கல்லு. இது 3க்கு ஏதாவது கல்லறா. பெரிய எடுத்துட்டு வர. இங்க வைக்கிறா. ஆமா, எடுத்துட்டு வா. பெரிய கல், பெரிய பெரிய கல் எடுத்துட்டு வா. அங்க போடணும். எப்படி இருக்கு? ஆமா, இனிமே தண்ணி இருக்கிற விஷயம் மாத்துக்குட்டி வந்தா கொடுத்து அவன் எப்படி விவசாயம் பண்றது பாக்கலாம். தண்ணி கிடைக்காம அவங்க என்ன பண்ண போறாங்க? നാട്ടിലെ തെങ്ങിനൊക്കെ ഇപ്പൊ ഭയങ്കര കാറ്റുവീഴ്ചയാ. ആണോ? ഇവിടെ താണ്ടേ തെങ്ങിനൊന്നും ഒരു കുഴപ്പമില്ല. നമസ്കാരം നമസ്കാരം. നമസ്കാരം. മരുന്ന് നല്ല ആളാ. കാലത്ത് പണിക്ക് വരാന്ന് പറഞ്ഞിട്ട്. ஆமா, ஆனா இந்த சட்டி இந்த மாமா என்ன மாமா?
இந்த சட்டி ஒராளுக்கு கொடுக்க வேண்டியிருந்தது. அது மட்டுமல்ல, நான் தான் சொன்னேன் புதுசா பணிக்கு போகும்போது ராகு காலம் கழிஞ்சு போடான்னு. ஆமா ஆமா ராகுகாலம் இப்ப முடிஞ்சாச்சு. சரி சரி, நீ வேலைக்கு போ. ஆனா கூலி ஜாஸ்தி வாங்காது. மனிதன் மனிதனுக்கு உதவிதான் பண்ணணும். புரியுதா? புரியுது மாமா, எல்லாமே புரியுது. சட்டி என்கிட்ட கொடு, நான் கொடுத்துடலாம். உம்மம்பட்டி எப்படி எங்க கையிலே வந்தது? கழுகி வைக்க கூடாதா? கட்டுமா பாப்பு. ഇത്തിരി ശരിവുണ്ടേലും വാഴ വെക്കാനൊക്കെ അല്ലേ? വാഴയാ? ഇങ്ങയാ? എന്തേ? ഇങ്ങ പുളിയ മരം നിറയെ പോടலாம். പുളിമരോ? എന്നാത്തിനാ? 10-20 കൊല്ലം കഴിഞ്ഞിട്ട് പുളി പറിക്കാനല്ല ഇവിടെ ഈ സ്ഥലം വാങ്ങിയത്. വാഴ വെക്കണമെന്നാ തണ്ണി വേണമല്ലേ? തണ്ണി ഉണ്ടല്ലോ. தண்ணி இருக்கு ஷாப்பில் சாயந்தரம் சாப்பிடுறதுக்கு. இங்க தண்ணியும் இல்ல கிண்ணியும் இல்ல ஒண்ணுமே இல்ல. താനൊന്ന് ചുമ്മാരി. ഇവിടെ എവിടെ ഒരു ഉറവയുണ്ട്. அம்மா இங்க உறவை இல்ல, இருந்திருக்கல. அது எப்பவோ காஞ்சி போயிருக்கு, எனக்கு தெரியுமே. இங்க நெல்லு தேங்காய் இதெல்லாம் காய வைக்கிறதுக்கு நல்ல இடம். ஆகாண்டோ அங்க தண்ணி இருக்கு, ஆனா அது வேற இடம். தண்ணி கொடுக்க மாட்டேன். இங்க இல்ல அங்க இல்ல, எங்கேயுமே தண்ணி இல்ல. இந்த இடம் வேற ஆளுக்கு வச்சுட்டு அப்படியே போக வேண்டியது தானே. என்னடா? கீழே வாங்க. என்ன? கீழே வாங்க. போச்சு மாமா, எல்லாமே போச்சு. என்ன? அவங்க கிணறு வெட்டுறாங்க மாமா. அதாவது அவன் குழி வெட்டுது, பொண்டாட்டி மணல் எடுக்குது. அந்த ஒல்லி பொண்ணு இல்ல, அவள் உதவி பண்றது. யாரையுமே வேலைக்கு வைக்கல. வேலைக்கு வைக்கலையா? ஏன்? கூலி கொடுக்கறதுக்கு அவர்கிட்ட பணம் இல்லையா? பயலே, அறிவு இருக்கடா அவனுக்கு. கூலி தேவையில்லாத சொல்ல வேண்டியதானே. அப்ப நான் சாப்பிடுறது கூலி நானே கொடுப்பேன்டா. வேலை அங்கே, கூலி இங்க, ஒண்ணுமே புரியல மாமா. கழுதே, சொல்லுங்க மாமா. நீ அவங்க கூட வேணும். அப்போதான் அவங்க பிளான் என்னன்னு புரியும். அப்பதான் அவங்களை இங்க இருந்து ஓட வைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் நமக்கு புரியும். போய் வேலை கேட்கடா. கூலிய தேவையில்லைன்னு சொல்லடா. ഞങ്ങളുടെ വീട്ടിലെ കിണറിന് ഒരു 10-15 പോലെ താഴ്ച വരും. ഇത് 15-ലും നിൽക്കുമെന്ന് തോന്നുന്നില്ല. എങ്കിൽ പിന്നെ നിന്റെ അപ്പം തന്നെ ഒന്ന് കുളിക്കേണ്ടി വരും. കണ്ടോ ആനി, എന്നാ പറഞ്ഞാലും ഒടുവിൽ എന്റെ അപ്പനാ തെറി. അയ്യേ, നിന്റെ ഉടുപ്പിൽ അപ്പടി മണ്ണായല്ലോ. കഴുകാൻ ഞങ്ങളുടെ വീട്ടിൽ വെള്ളം ഉണ്ടല്ലോ. ഞങ്ങൾക്കാണേല് ഇവിടെ വെള്ളം കിട്ടിയില്ലേ ജീവിതം തന്നെ വഴിമുട്ടും. നീ കിടന്ന് കഷ്ടപ്പെടുന്ന എന്നാത്തിനാ? ഇത് കഷ്ടപ്പാടാണെന്ന് ആര് പറഞ്ഞു? അവസാനം കൂലി വേണമെന്ന് പറഞ്ഞിട്ട് ഇങ്ങോട്ട് വന്നേക്കരുത് കേട്ടോ. അത് ഞാൻ എനിക്ക് തോന്നുന്ന പോലെ ചെയ്തോളാം. അപ്പോഴേ വിശക്കുന്നില്ലേ? ഞാൻ പോയി കഞ്ഞി എടുത്തേച്ച് വരാം. ഓ അത് വേണ്ട, നമുക്ക് ഒരുമിച്ച് പോയി കഞ്ഞി കുടിച്ചാൽ മതി. അത് സമയം നഷ്ടമാ. ഞാൻ പോയിട്ട് ഷടയിൽ നിങ്ങൾ വന്നേക്കാം. നല്ല മനുഷ്യപ്പറ്റുള്ള കൊച്ച. ഇതിനോട് കർത്താവ് ഇങ്ങനെ ചെയ്തു കളഞ്ഞല്ലോ. എന്നാ പറ്റി? ആനയുടെ അപ്പച്ചനും അമ്മച്ചിയും എവിടെയും പോയതൊന്നുമില്ല. 7 കൊല്ലം മുമ്പ് മരിച്ചു പോയതാ. മരിച്ചോ? ആ പള്ളിയുടെ അപ്പുറത്ത് ഒഴുകുന്ന പുഴയില്ലേ, അതിൽ മുങ്ങി മരിച്ചു ഒരു മഴക്കാലത്ത്. അതിന് താഴെ ഒരു വെള്ളച്ചാട്ടമുണ്ട്. ശവം പോലും കിട്ടിയില്ലെന്ന്. ഞാനും ശ്രദ്ധിച്ച രണ്ടിന്റെ മുഖത്തൊരു സങ്കടഭാവം. സംഗതി ഇപ്പോഴാ പിടിയിട്ടുണ്ട്. ഓ എവിടെന്ന്? ചുമ്മാ ഒരു വിശ്രമത്തിന് കയറിയതാ. എന്നാ ഇനി കഞ്ഞി കുടിച്ചിട്ടാവാ. ഞാൻ വീടെത്തിയില്ല, അപ്പോഴേക്ക് വല്യമ്മച്ചി ഇതൊക്കെ എടുത്തോണ്ട് ഇങ്ങോട്ട് പുറപ്പെട്ടു. ഞങ്ങൾ വന്ന് നിങ്ങൾക്കൊരു ബുദ്ധിമുട്ടായല്ലേ? ഏയ് ഇതൊക്കെ എന്തോന്ന് ബുദ്ധിമുട്ട്. ആവതുണ്ടായിരുന്നെങ്കിലേ ഞാനും ഇറങ്ങിയേനെ മണ്ണ് കോരാൻ. ആ വെള്ളം അങ്ങോട്ട് കൈ കഴുകട്ടെ. കുറച്ചു കാലമായിട്ട് ഒരു പണിയും ചെയ്യാതെ ഒരിടത്ത് ഇരിപ്പല്ലേ. നിങ്ങൾ വന്നേ പിന്നീട് എന്തോ ഒരു ഉത്സാഹം.
ഇവളുടെ അപ്പച്ചനും അമ്മച്ചനും ഇതുപോലെ രാപ്പകല് ജോലി ചെയ്യും. അപ്പൊ കഞ്ഞിയും വെള്ളമൊക്കെ കൊണ്ടുവന്ന് കൊടുത്തിരുന്ന ഞാനാ കുടിക്കേല. വിളിച്ചാ ഇതാ വരുന്നു അമ്മച്ചിന്ന് പറഞ്ഞു പിന്നെയും കളക്കും 2 മണിക്കൂർ. പോയില്ലേ, എല്ലാം പോയില്ലേ. വല്യമ്മച്ചി കരച്ചിൽ മതിയാക്കി കഞ്ഞി വിളമ്പിക്കേ. കരച്ചിൽ വന്നാ പിന്നെ கூலி தேவையில்லை. நம்ம எல்லாம் மனித ஜாதி. மனிதனுக்கு உதவி பண்றது மனித கடமை. அந்த மலையாளத்தா இங்க வந்து 6 ஏக்கர் சுழு வேலையில புடுங்கியாச்சு. நான் விடமாட்டேன். நான் நினைச்சேன் வீட்டுக்கு போனேன், ஜங்ஷனுக்கு போனேன், முதியம்மா வீட்டுக்கு போனேன். கடைசியில நான் நினைச்ச மாதிரி இங்கே கிடைச்சேன். என்னாச்சு அது சொல்லுடா, சொல்லு. எல்லாமே நம்ம ஆசைப்படியே நடந்துட்டு இருக்கு. எல்லாம் விவரமா சொல்றேன். நான் கொஞ்சம் உட்காரட்டுமா? ஏதாவது சாப்பிடலாம். உதச்சிடுமே கழுதை. நான் யார் உனக்கு? நான் கல்லு கேட்கல மாமா. சொல்லட்டுமா? சரி வா வெளியே. ஆசைப்படி என்ன? அது ஒரே தமாஷா போச்சு மாமா. கிணறு வெட்டினேன். கடைசியில பார்த்தா அடியில ஒரே கல்லு, அசக்க முடியாத கல்லு. கடவுள் கூட இருக்கடா. அப்புறம் என்ன பண்ண போற? அங்க எல்லாரும் சேர்ந்து ஒரே ஆலோசனை. கடைசியில நாளைக்கு இந்த வெடி மருந்து போட்டு கல்லு வெடிக்க போறாங்க. അടുത്തോട്ട് പോണ്ട. തീ അണഞ്ഞു. സൂക്ഷിച്ച്. யாருடா அங்க? காது கேட்காதா? யாருடா நீ? வெளியே போடா. என்ன முறைச்சு பாக்குற? இது எங்க இடம்? வெளியே போக சொன்னா നീ ഏതാടാ പുളുന്താനെ? புழுந்தாரா? அதென்னது? நீதான்டா புழுந்தாரா? പുളുന്താൻ ഞാൻ അല്ലേ? ഇത് മരുതാ വല്യപ്പച്ച. മരുന്നാ? എന്നാ മരുന്ന്? മരുന്നല്ല, മരുത്. നമ്മുടെ വീട്ടില് പണി ചെയ്യാൻ വരുന്ന ആളാ. ഇതെന്റെ വല്യപ്പച്ചനാ മരുതേ. வள்ளிப்பிச்சனா? அதென்னது? അപ്പച്ചന്റെ ചേട്ടനാ. அப்படியா? வேற ஏதோ ஆளுன்னு நான் நினைச்சேன். എന്റെ കയ്യിൽ നീ ഇപ്പൊ വാങ്ങിച്ച് കെട്ടിയാനെ. ആളെ മനസ്സിലായാലെന്ന് വെച്ച് ചുമ്മാ ഒരാളെ കയറി വാടാ പോടാന്ന് വിളിക്കുന്നത് ഏതായാലും മര്യാദ. என்னங்க? നീ ഒരു അഹങ്കാരിയാന്ന് പറയുമായിരുന്നു. ഒരു ചെറിയ ശിക്ഷ നിനക്ക് വേണം. என்னங்க? ഇനി ആരോടും മര്യാദ കേടായിട്ട് പെരുമാറരുത്. മനസ്സിലായോടാ? മനസ്സിലായോ? இந்தாங்க இளநீ. இளநியா? எங்க? இதுவா? நீ சாப்பிட்ட? வேண்டாங்க. முதல்ல நீ சாப்பிடு. சொன்னா கேளுங்க. நான் கொடுத்த நீ சாப்பிட மாட்டியா? அப்படி இல்ல. சாப்பிடு. 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 மாமா! இளநீ கீழே கீழே விழுந்தாச்சு. இப்படியே விழுந்தாச்சா? நீ எதுக்கு இப்போ இங்க வந்த? அவங்கள ஒண்ணும் பண்ண முடியாது மாமா. அவங்க அந்த வீட்டுல இருந்து தண்ணி எடுத்துக்கிட்டு வந்து அங்க ஊத்துறாங்க. அப்படியா? ஆமா. தண்ணி ஊத்திட்டு அவங்க என்ன பண்ண போறேன்? நான் சொல்லலையா மாமா? அவங்க அங்க வாழை வச்சிருக்கேன். ஆமா ஆமா ஆமா. சரி, தண்ணி ஊத்தட்டும், வாழை வளரட்டும். அப்புறம் என்ன பண்ணது நான் சொல்றேன். நான் விட மாட்டேன்றா. நானும் விட மாட்டேன். இளநீ நல்லா இருக்கு. நீ என் முன்னிலை வந்து நிக்காது நாயே. வாழை முழுவன் பிடுங்கணும் தானே சொன்னேன். பாதி பிடுங்கிட்டு வந்து நிக்கிறேன். அந்த 3 பேரு அங்கதானே தூங்கிட்டு இருக்குது. வாழை பிடுங்கிட்டு இருக்கும்போது என்னமோ ஒரு சத்தம் வந்தது. அப்படியே ஓடி வந்துட்டேன். அப்ப உங்க அப்பா வந்ததா சத்தம் போடுறதுக்கு? ஏ முட்டாள்,
ஆம்பளையான தைரியம் வேணும்டா, தைரியம். இன்னைக்கு ராத்திரியிலே வாழை பூரா பிடுங்கிட்டு நீங்க வா, நான் 100 ரூபாய் கொடுப்பேன். வாழை பிடுங்காம வந்தா வாழை பிடுங்காம வந்தா ஒண்ணுவேன். பூரா ഇന്ന് ആ പന്നിയുടെ അന്ത്യ ഇതുകൊണ്ട് വെടിവെച്ചാ ആ പന്നി ചാവും എന്നപ്പ. എടാ ഇതുകൊണ്ട് വെടിവെച്ച പിന്നെ ആ പന്നിയുടെ അഡ്രസ് പോലും ഉണ്ടാകില്ല. അത് മതി. പന്നിയെ കിട്ടിയാൽ നമ്മൾ രാത്രി തന്നെ ചണ്ടിച്ചാന്റെ അടുത്ത് എത്തുന്നു, സപ്പറാക്കുന്നു, ചാപ്പിടുന്നു. സംസാരിക്കുക, ശബ്ദം കേട്ട പന്നി വരികയില്ല. അത് പന്നി തന്നെയാ. കൊണ്ട് ഒരു മനുഷ്യന്റെ കരച്ചിൽ പോലെയാ തോന്നി. മനുഷ്യനല്ല, ഏതായാലും കൊണ്ടെന്ന് ഉറപ്പാ. എടപ്പ നോക്കടാ, കൊണ്ടെന്ന് എനിക്ക് ഉറപ്പാ. മനുഷ്യന്റെ പന്നിയുടെ കരച്ചിലേട്ടാ എനിക്കറിയാം. ഇത് പന്നി തന്നെയാ. അയ്യോ അമ്മ, അമ്മ, അയ്യോ കാപ്പാത്തുക. മാമാ, 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 நான் சாக போறேன் மாமா. ஐயோ, நான் வாழை பிடுங்கும் போது அவங்க வெடி வச்சாச்சு. ஒரே ரத்தம் மாமா. அவங்க காப்பாத்துங்க, அவங்க பின்னாடி வந்துட்டே இருக்கு. பின்னாடி வந்துட்டு இருக்கா? ஆமா. அப்ப நீங்க நிக்காது. எனக்கும் ஆபத்து, எனக்கு முடி கிடைச்சிடும். எங்கேயாவது போ, போடா. காப்பாத்துங்க மாமா. போடா. വെടി പൊട്ടിയതും ഒരു മനുഷ്യന്റെ കരച്ചിൽ പോലെയാ കേട്ടത്. എന്ന് കരുതി മനുഷ്യനാണെന്നൊന്നും പറയാൻ ഒക്കെയല്ല. ഈ വാഴകൾ പിഴുതി കളഞ്ഞിട്ട് ആർക്ക് എന്നാ കിട്ടാനോടോ പോയി. എന്നാലും പന്നിയുടെ മനുഷ്യന്റെ ശബ്ദം ഒരുപോലെ അല്ലല്ലോ. എനിക്ക് ഉറപ്പായിച്ചേ അത് മനുഷ്യന്റെ കരച്ചിൽ തന്നെയാ. ഇങ്ങനെയാണെങ്കിൽ കുറച്ച് ദിവസത്തേക്ക് ആരും ഉറങ്ങണ്ട. പന്നിയായാലും മനുഷ്യനായാലും ജീവിക്കാൻ സമ്മതിക്കാന്ന് വെച്ചാ ഒരു ചെരുപ്പിന്റെ അടയാളവും അവിടെ ഇവിടെയും കാണാണ്ട്. തറവാട്ടി പറഞ്ഞ പന്നിയായിരിക്കും. ചിലപ്പോ ചെരുപ്പിട്ടേച്ചും വന്നിണ്ടാവും. വാ. முனியம்மா, அந்த வேலையில அப்புறம் பண்ணலாம். நீ கொஞ்சம் உள்ளே வா. யாராவது பார்க்க போறாங்க. யார் பார்க்க போறீங்க? வா. ஐயோ, வாடி. வேண்டாங்க. நான் கொடுத்தது சாப்பிட மாட்டியா? சாப்பிடு. மாமா, மாமா, மாமா. மாமா, அயோக்கிய பயலே, புறம்போக்கு, போடா, விட்டு போடா. நீங்க வரக்கூடாது நான் சொல்லலையா? எனக்கு நிக்க முடியல, நடக்க முடியல. பெரிய 2 குண்டு குண்டிக்குள்ள இருக்குதுன்னு தோணுது. நான் இப்ப சாவு மாமா. நீ சாவறது தான் நல்லது. அப்படி சொல்லாதுங்க மாமா. உங்களால தானே எனக்கு இந்த கதி வந்தது. குண்டு எடுக்கிறதுக்கு ஆஸ்பத்திரி போனா நம்ம ரகசியம் எல்லாம் வெளியில வந்துடும். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நேத்து ராத்திரி பூரா நான் காட்டுல ஒரு நரிமடையில படுத்தாச்சு. என்னமோ நேத்து நரி அங்க வரல, அதனால தப்பிச்சாச்சு. ஒரு பக்கம் ஒரே வலி, மறுபக்கம் ஒரே பசி. நீங்க நிக்க கூடாது, அதற்கு பெரிய ஆபத்து. இங்க இருந்து போடா. நான் எங்க போறது மாமா? சுடுகாட்டுக்கு போடா மாமா. சரி, ஊரை விட்டு போயிடு. இனிமேல் மூஞ்சிலே முழிக்காது. கடவுளை, நான் எங்க போறது? கொன்றுவேன். போடா. என்ன தவிக்க விட்டுட்டு நீங்க முனியம்மா கூட சந்தோஷமா படுங்க. இந்த மாத்திரைய 5 நாள் சாப்பிடணும், தவறக்கூடாது. புரியுதா? சரிங்க. ஏங்க, வீட்டுக்கு பின்னால ஒரு ஆள் வந்து அழுதுட்டு இருக்கான். யாரு? தெரியல, நீங்களே வந்து பாருங்க. யாருப்பா நீ? என்னாச்சு? பழனிசாமி கவுண்டர் எனக்கு மாமா. என் குண்டிக்குள்ள வெடிகுண்டு பட்டிருக்குங்க.
வலி தாங்க முடியல, எப்படியாவது காப்பாத்துங்க. வெடிகுண்டா? அது எப்படி? தப்பி தவறி துப்பாக்கி மேல உட்கார்ந்துருச்சுங்க. அது எப்படி? எப்படிக்கு இப்படி அப்படி இல்ல, அப்புறம் சொல்றேங்க. முதல்ல குண்டு எடுத்து கொடுங்க. நான் எப்படி குண்டு எடுக்கிறது? சீக்கிரம் ஆஸ்பத்திரி போப்பா. ஆபரேஷன் பண்ணி தான் குண்டு எடுக்க முடியும். ஆஸ்பத்திரிக்கு போக முடியாதுங்க. ஏதாவது ஒரு கத்தி எடுத்து எப்படியாவது குண்டு எடுங்க. இது வைங்க. எங்க பார்க்கலாம்? ആ കാക്കി ടൗസർ കണ്ടിട്ട് നല്ല പരിചയമുണ്ടല്ലോ. മരുതല്ലേ ഇത്? ആണോ? ഇവനിത് എന്ത് പറ്റി? അല്ല മറ്റേ എടാ നിക്കടാ, ദാ, നിക്കടാ. ആ തുണി മാറ്റി, അവന്റെ തുണി മാറ്റാ. நீங்களா? എന്നാത്തിനാടാ നീ ഞങ്ങളെ കണ്ടപ്പോ ഓടിയേ? நான் பார்க்கல. നീ പാത്തു? നീ എന്തിനാടാ പേടിച്ചോടിയേ? അപ്പൊ നീ എന്തോ പണി ഒപ്പിച്ചിട്ടുണ്ടെന്ന് അർത്ഥം. இல்லங்க. എന്താണ് നിന്റെ അതേ നിലവിളി? അന്ന് വെടിവെച്ച് കേട്ട അതേ നിലവിളി. താണ്ടേ ഇവരാ നമ്മുടെ വാഴകൾ പിടിച്ചു കളഞ്ഞ കള്ളപ്പന്നി. പിന്നെ മാമൻ ഏതൊരു തെണ്ടി പളനിച്ചാമി, അവനത്ര കൂലി വാങ്ങണമെന്ന് പറഞ്ഞ് ഇവനിങ്ങോട്ട് പണിക്ക് വിട്ടത്. ഇവിടെയുള്ള ഓർമ്മമാര് സിമന്റ് ഇട്ടടച്ച് ഇപ്പതേ വാഴയും പിഴുതു. പൊന്ന പരട്ടെ, കൂടെ ഒന്ന് ചതിക്കായിരുന്നല്ലടാ. അപ്പൊ ഇവിടെ ഉറവുണ്ടായിരുന്നോ? ഉണ്ട് ചായ. நான் காட்டி கொடுக்கறேங்க, தயவு செய்து என்ன கொல்லாதுங்க. ഇവനെ കണ്ടപ്പോഴേ എനിക്ക് സംശയമുണ്ട്. എവിടാ ഉറവാ? அங்க ഉറവ അങ്ക இருக்குங்க. വൈദിക, ഇവൻ ഉറവ കാണിക്കുമ്പോഴേക്കും നമുക്ക് ഇച്ചിരി പണിയുണ്ട്. ഒന്നിങ്ങ് വന്നേ. എന്നടാ എന്നടാ? അതൊക്കെ വന്നിട്ട് പറയിച്ചായ. വാ പറഞ്ഞ നിന്റെ മറ്റേ ഞുണ്ടിക്കാലാ. നീ ഇതിൽ എങ്ങനെ ഇറങ്ങി? വരക്കൂടാതെ കിട്ട, വരക്കൂടാതെ 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 വരും. വരക്കൂടാതെ വരക്കൂടാതെ എന്നാ ചതിയവന്മാര് ചെയ്തു? ഇത്രയും വെള്ളം ഇവിടെ ഉണ്ടായിട്ട് കൊള്ളാം. நல்ல வலி இருக்கா மாமா? என்னமோ இருந்தாலும் நான் உனக்கு மாமா தானே, காட்டி கொடுக்கலாமா? என்ன இந்த கதியாக்கிட்டியே? பாரு, நீ நல்லா பாரு, அந்த அயோக்கிய பசங்க என்னை கஜா முஜா அடிச்சாச்சு. மன்னிச்சிடுங்க மாமா. உண்மையை சொல்லலன்னா அந்த சாண்டி சண்டாளன் என்ன உயிரோட விட மாட்டேன்னு சொன்னேன். வெடிகுண்டு பட்ட இடம் பார்த்து பார்த்து ஒதுச்சாச்சு மாமா. ஆனா கூட நீ உண்மையை சொல்லி இருக்க கூடாது. இனிமே சொல்லிட்டு என்ன பிரயோஜனம்? நடக்க வேண்டியது நடந்தாச்சு. நானும் தப்பு பண்ணிட்டேன். நீ வெடிகுண்டு பட்டு பெடாப்பாடுபடும் போது உன்னை நாயா அலைய விட்டேனே, அதுக்கு கடவுள் கொடுத்த தண்டனை இது. மன்னிச்சிடுறா. அப்படி சொல்லாதுங்க மாமா. உங்களுக்காக நான் உயிரை கொடுப்பேன். நீங்க தான் மன்னிக்கணும். சரி சரி, நம்ம விதி. இனிமே இந்த மாதிரி தப்பொன்னும் பண்ணக்கூடாது. சரி மாமா. ஆனா அந்த சாண்டியை நாம் சும்மா விட மாட்டேன். அவரை வேரோட அழிக்கல, நான் பழனிசாமி கவுண்டர் கிடையாது. அவங்கள ஒண்ணும் பண்ண முடியாது மாமா. வாய மூடுறானே.